ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஓ ஹல்லேலூயா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் பயப்படும். சொல்லுங்க சொல்லுங்க, நாம் பயப்படும். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரத்தமே, இரத்தமே, அந்த இரத்தத்தை நாங்கள் பூஜிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரத்தம் எங்களுக்காய் சித்தப்படாமல் இருந்திருக்கோம்னா, ஓ ஹல்லேலூயா, நாங்கள் பாவிகளைப் போலவே இருந்திருப்போம், பாவிகளாகவே இருந்திருப்போம். ஆனால் எங்களையும் பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி கர்த்தரை வைத்திருப்பது உமது இரத்தம் ஆண்டவரே. ஆமென். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. சொல்லுங்க, இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே,
தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே, ரத்தம் மாத்திரம் சிந்தப்படலைன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளா இருக்க முடியாது தெரியுமா? அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நாம் ஒருவரை ஒருவர் ஒரு சில வேளையில நம்ம அறியாம கூட இருக்கலாம் தேவஜனமே. அந்த ரத்தம் ஒண்ணுதான் நம்மள ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா அப்படியே சுற்றி வளைச்சிருக்கு. அந்த ரத்தத்தினால் நாம் பாவம் கழுவப்பட்டோம், ஒரே ஊற்றுல நாம் முங்கி எடுக்கப்பட்டோம் தேவஜனமே. ஓ ஹேலே லூயா, ஹேலே லூயா, ஹேலே லூயா. சொந்தமென்ற உறவு மாத்திரமல்ல, சொந்தமென்ற உணர்வை கொடுத்ததான ரத்தம். சொந்தம் என்கிறதான உணர்வு, a feeling, it is an emotion. அது ஒரு இமோஷன் அது. ஓ ஹேலே லூயா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கல்வாரியின் ரத்தம் மாத்திரம் நமக்கு சிந்தப்படலை அப்படின்னாக்கா ஏதோ மாதத்திற்கு ஒரு முறை தியானிப்பதன்று கல்வாரி ரத்தத்தை குறித்து தினந்தோறும் தியானிப்பதை கல்வாரி ரத்தம் ஆமேன்னு சொல்லுவோமா? தினந்தோறும் நமது அன்றாட தனிப்பட்ட ஜபத்தில் அந்த கல்வாரி ரத்தத்தை பூஜிக்கணும், பூச பண்ணணும், பூஜிக்கணும். அது நிமித்தமாக தான் நம்ம நிற்கிறோம். நம்ம நிற்கிறதோ நிர்மூலமாகாமல் இருக்கிறதோ என்னது? அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையில் கொடுக்கப்பட்டது தான் அந்த ரத்தம். என்ன சொல்றாங்க? தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தேவ கிருபை. நம்ம ரொம்ப தகுதி உள்ளவங்களா? நம்ம பிறப்புல ரொம்ப தகுதி உள்ளவங்களா? கிடையாது. பாவிகளாய் பிறந்தோம். நம்ம மாம்சத்துல பாவம் ஒட்டி இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரே. பாவிகளை நேசிக்கிறேன், பாவத்தை அல்ல, பாவத்தை வெறுக்கிறேன், பாவிகளை நேசிக்கிறேன். நமக்காய் இறங்கி வந்ததான தேவன், நமக்காய் இறங்கி வந்ததாவது தேவன். ஓ ஹேலே லூயா. நீங்க என்னுடைய பெலன் ஆண்டவரே, நீங்க என்னுடைய நிழல் ஆண்டவரே. நிழல் நிழல் நிழல். அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது அதை அறிந்து உணர்ந்து ருசிச்சு கடிச்சு சாப்பிடணும். அந்த வார்த்தைகளை அப்படியே மென்று கர்த்தனே என் பெலன், நித்தமும் நீர் எனக்கு நிழலா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஆமென் ஜீசஸ், ஆமென். கரங்களை தட்டி வந்து சேர்ந்தாலும் கர்த்தாவே நீர் எனது அடைக்கலம், எனது கோட்டை, எனது நம்பிக்கை, எனது கேடகம், எனது பட்டயம். ஆமென். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாய். சொல்லுங்க, எத்தனை. ஆமென். கர்த்தரே
துணை நிழல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நிழல் நம்மை விட்டு பிரிந்து போகவே போகாது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நிழல் நம்ம கூடவே தான் வரும். நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் நிழலை உங்களால் பார்க்க முடியாது, உங்கள் கண்கள் பார்க்க முடியாது. அது எந்த நேரம்? 12 மணி உச்சி வெயிலில் பார்க்க முடியாது. வெயில் உஷ்ணம் அதிகமாகிறப்ப உங்கள் நிழலை நீங்கள் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நிழலாக இருக்கேன். அப்போ பார்க்க முடியாததுன்னா அது ஆண்டவரா? அப்படி அல்ல, அதனுடைய புரிதல் அப்படி அல்ல. உச்சி வெயில் உஷ்ணம் உனக்கு பள்ளத்தாக்கு அதிகமாக இருக்கிறப்ப, உன்னால் நீயே சிந்திக்க முடியாமல் இருக்கிறப்ப, நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் நீ அங்கலாய்க்கிறப்ப, உன் நிழலாகிய நான் வெளியே இல்லை, உள்ளே வந்துட்டேன், உனக்குள்ள சங்கமம் ஆயிட்டேன். I've come inside of you. உனக்குள்ள வந்துட்டேன். எவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா? துணை நிழல் அப்படின்னா அது சாதாரண வார்த்தை கிடையாது தேவ ஜனமே. உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஐ வில் நெவர் டிபார்ட் ஃப்ரம் யூ. உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. நம்ம அதை எந்த அளவுக்கு அதை நம்ம அக்னாலெட்ஜ் பண்ணுகிறோமோ, அங்கீகரிக்கிறோமோ, அந்த வார்த்தை நமக்குள்ள ஆமேன் என்றும் கிரியை செய்யும். 1000 நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? சொல்லுங்க. 1000 நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்களிக்கின்றேனே உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையாளி, நித்தமும் என் நிழலாளி. கர்த்தனே என் துணையாளி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமா. சொல்லுங்க. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாய். மனுமக்களில் இவர் போலுண்டோ? உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையாளி, நித்தமும் என் நிழலாளி. கர்த்தனே என் துணையாளி, நித்தமும் என் நிழலாளி. கர்த்தனே என் துணையாளி. Thank you Jesus. எங்களுக்கு துணையாய் வருகிறதான தேவன் உம்மை போல ஒருவரும் இல்லை. நாம் சொல்ல போகிறோம், நீர் என்னுடைய வாழ்க்கையில் எல்ஷடாய், ஏலோஹிம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் அடோனாயாய் இருக்கிறீர், யெகோவா ஈரேவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. நாமம் பெரியது. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ஆமென். நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்தவளே. வீணாய்தானே போகுதையா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்தவளே. நீரில்லா இந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல்ஷடாய். எழுப்பி நிற்போமா தேவ ஜனமே? அடோனாய் இயேசுவே. எல்ஷடாய், எலோஹிம், அடோனாய்.
என்னை கண்டு என் கண்ணீரை துடைத்தீரே, கரம் பிடித்து என்னை அழைத்தீரே. எத்தனை முறை தேவஜனமே, எத்தனை முறை மரணத்தின் பாதைகளில் தேவஜனமே நாம் விடாய்த்து நம்முடைய விசுவாசம் ஒன்றுமில்லாம போன நேரத்துல போய் தவிடு பொடியா எத்தனை தடவை அப்படி நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில? என் வாழ்க்கையில நடந்திருக்கு, எத்தனையோ முறை நடந்திருக்கு. எத்தனை பேரா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நான் திரும்பி வர்றப்ப எத்தனை பேரா திரும்பி வருவோமே தெரியலையே அப்படின்ற சூழ்நிலைகள் எத்தனையோ முறை நடந்திருக்கு. அந்த இடத்துல அவர் வைத்தியராய், பரிகாரியாய், மருத்துவராய் விடாய்த்து போன அந்த ஆத்மாவுக்கு, விசுவாசமே இல்லாத ஆத்மாவுக்கு விசுவாசத்தை கொடுத்து அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல ஒட்டஞ்சு போய் இருக்கிறப்ப, தகர்ந்து போய் இருக்கிறப்ப, உனக்கு உன் விசுவாசம் தோற்கடிக்கப்படாதபடிக்கு உனக்காய் ஜெபிக்கிறேன் அப்படின்றார். நமக்காய் பரிந்து பேசுகிறார் பரம வைத்தியர். ஆமென். இயேசுவே, மரணத்தின் பாதையில் மனம் தளர்ந்து நின்ற வேளை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை, மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா.
உரிய கணத்தை செலுத்துவோம் இந்த வேளையில. பிதாவே, எங்களை இயேசுவே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, மாறுமனாந்தரபடகபல ஆம்புதரகணதரகபடகபலகதரமணகபலகதரமா நிகுதரகடதரகமணகபலகதரமணகபலகதரமணகபலகதரம மதுரகடதரகபடகபலகதரமணகபலகதரமணகபலாசத்தரகணாந்தரகபடகபலகதரமா. உங்க நாவு பேசட்டும். ரிமனாந்தரமணக பேசுங்க பேசுங்க. ரிபரபரபரப பேசுங்க தேவஜனமே. ரிபரபரபரபலபதரபடகபலகதரகடதரகபடகபலகதரபடகபலகதரபடகபலகதரமா நிகதரமணகபலகதரமணகபலகதரமா. இந்த அரியா புரியா பாஷைகளை பேசும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். ரீசா தலேக நந்தோரக மனகபலக தீரமனோதரகடதரகபடகபலகதரமா இதரகடதரகபடகபலகதரமா. ஓ ஹல்லேலூயா. எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஓ ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ததான நன்மைகளை எண்ணி 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 முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்கிறதான தேவன். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஜீசஸ். கரங்களை தட்டி செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழுமனதாய் ஸ்தோத்திரிப்பேன் நான். ஸ்தோத்திரிப்பேன் நான், ஸ்தோத்திரிப்பேன்
ஸ்தோத்தரிப்பேன் நான். முழுமனதாய் 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 முழுமனதாய். எங்களுக்கு வருகிறதான ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு ஒத்தாசைகளும் எனக்கு ஒத்தாசை கொடுக்கிற கர்த்தரிடத்தில் மலைகளை நோக்கி பார்ப்பேன். என் கண்களை ஒத்தாசை கொடுக்கிறவருக்கு நேராக ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த மனுஷர்களையும் நம்பி ஏமாறக்கூடாது தேவஜனமே, நம்பவே கூடாது. நம்பிட்டோன்னா ஏமாந்துருவீங்க. அதனால் நம்பவே கூடாது. எந்த மனுஷர்கள் மேலேயும் கண் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மேலே கண் வைத்து நோக்கமாக இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம், நம்முடைய திருத்துவ தெய்வம். ஓ ஹல்லேலூயா. நான் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் நல்ல கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். கரங்களை தட்டி வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, பாடுங்க, நீங்க சொல்லுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன் நான். ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. 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 வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையிலும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும்
பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததினால பிரகாசமடைந்தார்கள், அதனால் அவர்களுடைய முகங்கள் வெட்கமடைவதில்லை. இந்த வேளையில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக தெண்டனிட்டு பணிகிறோம். உமது ரத்தத்தை இந்த வேளையில பூஜிக்கிறோம் ஆண்டவரே, பூஜிக்கிறோம் ஆண்டவரே. எதிரிகளை துரத்துகிறதான ரத்தம், ஓ ஹல்லேலூயா, அதிகாரம் தருகிறதான ரத்தம், சுகம் தருகிறதான ரத்தம், பாதுகாப்பு தருகிறதான ரத்தம், ஓ ஹல்லேலூயா, எங்களுடைய அரணான கோட்டை ஆகிய ரத்தம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். கரங்களை தட்டி
சொல்லுங்க தேவ ஜனமே, விடுதலை வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், என் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், நம்மை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் நமக்காய் பரிந்து பேசும், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பலமாளி தெம்மை பொது வழிகளில் தாரகம் நீரல்லவோ, பலம் ஆழி தெம்மை பொது வழிகளில் தாரகம் நீரல்லவோ, என் தாரகம் நீரல்லவோ, என் தாரகம் நீரல்லவோ, தாரணியில் எமக்கு நாயகன் நீரல்லவோ, தாரணியில் எமக்கு இயேசு நாயகன் நீ அல்லவோ, பலமணி தெம்மை பொது வழிகளில் நடத்திடும் தாரகம் நீ அல்லவோ. தாரகம்னா என்ன தேவஜனமே? தாரகம்னா என்ன? தாரகம் அப்படின்னா அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். ரெஃப்யூஜ், அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? ஒரு பாதுகாப்பு. அடைக்கல பட்டணம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல, அடைக்கல பட்டணம். அதுபோல தாரகம் புரிந்து பாடணும். ஆவியோடும் நாம் கருத்தோடும் நாம் எதை செய்தாலும் செய்ய வேணும். ஆமேன் சொல்லுவோமா? தாரகம் அப்படின்னா அடைக்கலம், பாதுகாப்பின் பட்டணம், அடைக்கல பட்டணம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்தது அழகு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும். அழகை ஜெயிக்கணும் அப்படின்னா அழகு, அழகை அப்படின்னா பிசாசு, சாத்தான் அப்படின்னு அர்த்தம். சத்துரு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஒரு இடத்துல வாசிக்கிறப்ப என்ன போட்டுருந்து தெரியுமா? சத்ருவின் பலமான ஆயுதம் அப்படின்னு போட்டிருந்தது. ரெண்டும் ஒண்ணுதான். சத்ருவின் பலமான ஆயுதம் பிசாசு, பேய், சாத்தான். அதனால் அதை அறிந்து புரிந்து அந்த அழகை நாம் ஜெயிக்கிறதுக்குரியதான பலனை, சத்துவத்தை தெய்வம் நமக்கு அளிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த பலனை தெய்வம் நமக்கு அளிக்கிறார். ஓ ஹல்லேலூயா! அதிசயமானவர், அதிசயமானவர் என்பதும் அது பெயர். அதிசயம் செய்யும், அதிசயமானவர் என்பதும் அது பெயர். அதிசயம் விளங்க செய்யுமே, அதிசயம் விளங்க செய்யுமே, அதிசயம் விளங்க செய்யுமே. இது சமயமும் அது இதயம் திரும்புவது, தேவா விளங்க செய்வீரே. சொல்ல, இது சமயம், இது
என் அடைக்கல பட்டணம், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன். நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே உச்சரிக்கணும். உங்கள் இருதயத்திலாவது உதட்டிலாவது நீங்கள் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன். ஓ ஹலே லூயா. என்னை தோள் மீது சுமக்கிறதான என் தகப்பன். ஓ ஹலே லூயா. என்னை உண்மையாய் புரிந்து கொண்டதான என் தகப்பன். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்மை உண்மையாய் புரிந்து கொண்ட ஒரே ஒரு நபர், தெய்வம் யார் தெரியுமா? நம்முடைய திருத்துவ தெய்வம் மாத்திரம்தான். வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. மனைவி, கணவர், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் யாராரோ புரிந்து கொள்ள முடியாது. தேவஜனமே, உண்மையாய் உண்மையாய் நேசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி. ஆமென். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. சொல்லுங்க, உம்மை போல், உம்மை போல புரிந்து கொள்ள. ஓ ஜீசஸ். உம்மை போல அரவணைக்க, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க. ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஜீசஸ். மலை போன்ற துன்பங்களை பனி போல உருக செய்கிறதான தெய்வம். சொல்லுங்க தேவஜனமே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்வாரே. சொல்லுங்க, மலை போல, மலை போல. ஆமென். என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்வாரே. கண்மணி போல் என்னை உள்ளங்கையில் பொறித்தென்னை கண்மணி
பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. எனக்கு நீர் போதும், நீர் போதும். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஓ ஓ நாவுகளால் உச்சரிக்க முடியாது. அவ்வளோ அன்பு, அவ்வளோ அவ்வளோ பிரசன்னம், அவ்வளோ தெய்வத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். தேவ ஜனமே, தெய்வத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். கூப்பிடாமே உதவி செய்கிற தேவன், கூப்பிட்டும் உதவி செய்கிற தேவன், கூப்பிடாமே எச்சரிக்கிற தெய்வம். எத்தனை தடவை நம்மளை எச்சரிச்சிருக்கார், ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு. நம்முடைய செவிகளில் வழி இதுவே என்று சொல்லுகிறதான சத்தத்தை நாம் கேட்டோமே. வழி இதுவே, வழி தவறி செல்லும் பொழுது, பாதை மாறி செல்லும் பொழுது, வழி இதுவே, மகளை மகனை நில்லு நில்லு, நின்று பூர்வ பாதைகளை சிந்திச்சு பார், நில்லு நில்லு. அந்த சத்தத்தை கேட்டோமே. பரத்திலிருந்து பரத்திலிருந்து பரத்திலிருந்து. ஓ ஹல்லேலூயா. அவர் நீதியின் தெய்வம், நீதியை ஸ்தாபிக்கிற தெய்வம். விடமாட்டாரு, விடமாட்டாரு, விடவே மாட்டார். அவர் சொல்றாரு, நீ உன் அண்ணன் உன் சகோதரனை என்ன பண்ண? அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. நீதியான காரியத்தை உன் சகோதரனுக்கு செஞ்சியா? காயினை பார்த்து கேட்குறாரு. மரித்ததுக்கு அப்புறம் நமக்காக நிற்கிறதான தெய்வம். தேவ ஜனமே, அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. காயினை, என்னத்தை பண்ணி தொலைச்ச நீ? அவனுக்கு என்ன பண்ண? பாதியில கொண்டு போட்டுட்டிய உன் சகோதரனை கொண்டு போட்டு. அவன் ரத்தம் என்னை நோக்கி, பரத்தை நோக்கி கதறுகிறது. காயினே, நம் நீதியை இந்த காலங்களில் கரெக்டா வெளியே கொண்டு வருவார். அது எப்படி இருக்கும்? நண்பகலை போல இருக்கும். வெளிச்சம் மறைக்க முடியாது. நண்பகல் வெளிச்சத்தை கையை வச்சு நான் மறைக்க முடியாது. வாயின் சொற்களை கொண்டு மறைக்க முடியாது. அப்படியே பட்ட பகல்ல காமிப்பார். பட்ட பகல்ல என் நீதியை வெளிச்சமாக்குகிறதான தேவன். உங்க வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள் அப்படியே அந்த அவருடைய பாதத்துல வைங்க, அவருடைய பாதத்துல வைங்க. கர்த்தர் அப்படியே மாற்றுவார் காரியங்களை. அப்படியே அதை அபியாசிச்சு பாதத்துல வைங்க. என் நீதியை வெளிச்சத்தை போல் ஆக்குகிறதான தேவன். என் நீதியை வெளிச்சத்தை
துக்கம் கிடையாது. அவர் நமக்கு தாரகமா இருக்கிறபடியினாலே நீ
எங்கள் தெய்வம். யெகோவா சிட்கேனு எங்கள் தெய்வம். நீதியின் தெய்வம், நீதியின் தெய்வம். நீர் எங்களுடைய துர்கம், கேடகம். நீர்தானையா, நீர்தானையா. சொல்லுங்க, நீர்தான், நீங்கதான் ஐயா, நீர்தான் ஐயா. Thank you, Jesus. ஒரு thank you, Jesus. இந்த மந்தையினுடைய குரலை கேட்டீரே. இந்த மந்தையை இவ்வளவாய் நேசிக்கிறீரோ. இந்த மந்தையை இவ்வளவா 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 இவ்வளவு so much, so much, so much, so much. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு உங்களை தெய்வம் நேசிக்கிறாருன்னு? உங்களுக்கு தெரியாது. He loves you so much, so much. வார்த்தைகளே கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது, டிக்ஷனரியில கிடையாது, எந்த புக்லயும் கிடையாது, வார்த்தைகளே கிடையாது, கிடையாது, கிடையாது. தன் ஜீவனை மரணத்தில் ஊன்றி உங்க மேல என் மேல அன்பு செலுத்தி இருக்கிறார். மரணத்தில் ஊன்றி அன்பு செலுத்தி இருக்கிறதான தெய்வம். பேசுங்க விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அல்லவோ, உன்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அல்லவோ. ரிமோனா சத்தேரே கடதர கபட கபல கதர பட கபல கதரமா ஷபரி பரபர பல பதீர பட கபல கதரமன கபல கதரமா நிகதரமன கபல கதர கடதர கபட கபல கதரமா நிதர கடதர கபா ஷபர பர 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 பரவா. உழப்படுகிற நேரம், உழப்படுகிற நேரம் தெய்வம் உங்க இருதயத்தை கூறு போடுறார், கூறு போடுறார், உழுகிறார், உழுகிறார். ஓ மகளே, மகனே, நீங்க அழுகிறாயோ? நீதி வேணும்னு அழுகிறாயோ? நான் ஏமாற்றப்பட்டுட்டேன்னு அழுகிறாயோ? I've been misunderstood அப்படின்னு அழுகிறாயோ? அழுகிறாயோ? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க என்னிடத்துல வாங்கன்றாங்க. ஓ ரிமனதரகமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. வேதத்துல நாபோத் என்று ஒரு குடியானவன் இருக்கிறான். நாபோத் 1 ராஜாக்கள் 21 வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. அந்த நாபோத்துக்கு ஒரு சின்ன திராட்சை தோட்டம் இருக்கு, சின்ன திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறான். ஏன்னா அது அவனுடைய மூதாதையனுடைய சுதந்திரம், சொத்து, மூதாதையனுடைய சொத்து. பார்த்துக்கிட்டு இருக்கான். அது எங்க இருக்கு? ஆகாபினுடைய அரண்மனைக்கு பக்கத்திலே இருக்கு. ஆகாப் அந்த இடத்த பார்க்குறான். அழகா இருக்கு இந்த திராட்சை தோட்டம். அவனுடைய கண்ணை உறுத்துது. ஏன்னா அவன் தேசத்தினுடைய ராஜா, அவன் கண்ணை உறுத்துது. நாபோத்துட்ட கேட்குறான், எனக்கு அதை கொடுக்குறியா? நான் அதை கீரை தோட்டமாக ஆக்கணும், கீரை கொல்லி ஆக்கணும். எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா? கீரை தோட்டமாக்கணும். அப்போ நாபோத் சொல்கிறான், இது எந்தில்லை, இது எங்கள் தாத்தா பூட்டா காலத்திலேருந்து என் கைக்கு வருது. நான் அதை எப்படி கொடுக்க முடியும்? அது என் சுதந்திரம் ஆயிற்றே. ஆமேன்னு சொல்லுங்க. என்னுடைய சுதந்திரம் ஆயிற்றே. அது என்னுடைய ரத்தம், அது என்னுடைய ஜீவன். எனக்குன்னு இருக்கிறது அது ஒண்ணுதான். அதை கேட்காதீங்க அப்படின்றான். அந்த வார்த்தை ராஜாவினுடைய செவியில வந்த உடனே நாபோத்தோட கழுத்து மேல தலை இல்ல, வெட்டி வீழ்த்திடுறான், சாவடிச்சிடுறான் நாபோத்தை. குற்றமற்ற ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்படுகிறது. ஒரு சின்ன தோட்டத்துக்காக, ஒரு சின்ன திராட்சை இச்சை உனக்கு அவ்வளோ இருக்குல்ல, அதை வச்சுக்க உனக்கு வக்கில்ல. ஒரு சின்ன மனுஷனோட சின்ன தோட்டம் இச்சை, கழுத்து மேல தலை இல்ல, வெட்டிடுறான். வார்த்தை உடனே தீர்க்கதரிசிக்கு வருது, போய் சொல்லு ஆகாப்ப கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லு. என்ன பண்ணுவேன்? ஆகாப கொன்னுருவேன் போய் சொல்லு. ஏன்? நாபோத்தினுடைய ரத்தம் தெய்வத்தை நோக்கி கதறினது. செத்து போயிட்டான், பூமியில செத்துட்டான். ஆனா அவனுடைய ரத்தம் பரத்தை நோக்கி கதறியதினால அந்த நீதியின் தேவன் அந்த நீதியை வெளிப்படுத்துவதற்காக தீர்க்கதரிசியை எழுப்பி சொல்றார், போய் ஆகாப்ட போய் சொல்லு, கொன்னுடுவேன் அவனை அப்படின்னு சொல்லு.
என்னுடைய மகன் நாபோத்தை அவன் கொண்டு போட்டுட்டான், போய் சொல்லு போ அப்படின்றார். இந்த தீர்க்கதரிசி போய் சொல்றார். தீர்க்கதரிசி சொன்ன உடனே ஆகாப் தன்னுடைய உடுப்பெல்லாம் கிழிச்சி ரெட்டுடுத்தி அங்க உட்கார்ந்து அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறார். யாரு? அந்த தேசத்தினுடைய ராஜா. யார் நிமித்தமா? நாபோத்தினுடைய ரத்தத்தின் நிமித்தமா, ஒரு சாதாரண ஒரு குடியானின் ரத்தத்து நிமித்தமா. நம்ம தெய்வம் கண்டுங்காணாம போகவே மாட்டாரு. அதனால தான் சொன்னேன், ஆராதனைக்கு வருகிறவர்கள் சால சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த நேரத்தில் உங்க இருதயம் உழப்பட்டு அறுக்கப்பட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோட வர்றீங்களோ, நீங்க கேட்காத தேவைகள் எல்லாம், நீங்க கேட்காத காரியங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்துருவார். விசேஷமான நேரம், விசேஷமான நேரம், ரொம்ப விசேஷமான நேரம். இந்த நேரத்தில் என்ன வார்த்தைகள் வருதோ அப்படியே அந்த மந்தையை போய் பிடிச்சுக்கும். இந்த மந்தையை நீங்க எந்தெந்த காரியங்களுக்காக தெய்வத்தை நோக்கி கரம் தூக்குறீங்களோ அந்த காரியத்தை தேவன் செய்வார். தேவன் செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.